சுற்றுச்சூழல் அறிவியல். வகுப்பு 3. தலைப்பு பண்டிகைகள் மற்றும் கண்காட்சிகள். வணக்கம் மாணவ செல்வங்களே, 3ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு பண்டிகைகளை கொண்டாட பிடிக்குமா? உங்கள் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் ஒரு கண்காட்சிக்கு சென்றிருக்கிறீர்களா? இன்று நாம் பண்டிகைகள் மற்றும் கண்காட்சிகள் பற்றி மேலும் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். பண்டிகைகள் என்றால் என்ன? உள்ளூர் திருவிழாக்கள், விழாக்கள் மற்றும் கண்காட்சியில் பங்கேற்கும் மக்களிடையே நிலவும் ஒத்துழைப்பு உணர்வு. முதலில் இந்த மன வரைபடத்தை பாருங்கள். பண்டிகைகள் மகிழ்ச்சியான நாட்கள், புதிய உடைகள் அணிதல், வீடுகளை அலங்கரித்தல், உணவு சமைத்து பகிர்ந்து கொள்வது, வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுதல். கண்காட்சிகள் உணவு கடைகள், விளையாட்டுகள், சவாரிகள், கோவில் தேர், மக்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு கொண்டாடுதல். நாம் சில புதிய சொற்களை கற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியான நாட்கள், புதிய உடைகள், அலங்கரிப்புகள், சுவையான உணவு, பெரிய கூட்டங்கள், உணவு கடைகள், மாயாஜால நிகழ்ச்சிகள். பண்டிகைகள். பண்டிகைகள் என்றால் என்ன? பண்டிகைகள் மகிழ்ச்சியான நாட்கள் ஆகும். அந்த நாட்களில் நாம் புதிய உடைகள் அணிகிறோம், வீடுகளை பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கிறோம். சுவையான உணவு சமைத்து சாப்பிடுகிறோம். கோவில்கள், தேவாலயங்கள் அல்லது மசூதிகளுக்கு செல்கிறோம். நண்பர்கள் மற்றும் அயலவர்களுடன் இனிப்புகளையும் பரிசுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம். இந்தியாவில் பொதுவான பண்டிகைகள் தீபாவளி, ஒளி பண்டிகை. கிறிஸ்துமஸ், கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் பண்டிகை. ஈத் அல்லது ரம்ஜான், முஸ்லிம்கள் கொண்டாடும் பண்டிகை. பொங்கல் அல்லது சங்கராந்தி, அறுவடை பண்டிகை. தீபாவளி. தீபாவளி பற்றி கற்றுக்கொள்வோம். இதை தீபாவளி என்று அழைக்கின்றனர். இது விளக்கு பண்டிகை மற்றும் நாம் இதனை 3 நாட்கள் கொண்டாடுகிறோம். நரக சதுர்த்தி. மக்கள் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து விளக்குகளை ஏற்றுகிறார்கள். கோபூஜா மற்றும் லக்ஷ்மி பூஜா. நாம் பசுக்களை வழிபட்டு செல்வத்தின் தெய்வம் லக்ஷ்மியை பக்தியுடன் வணங்குகிறோம். பாலி பாட்டியமி. மகாபலி மன்னரின் கருணை மற்றும் நற்குணங்களை நாம் நினைவு கூர்கிறோம். எப்படி கொண்டாடுகிறோம்? வீட்டின் சுற்றிலும் அகல் விளக்குகளை ஏற்றுகிறோம். சுவையான இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டிகள் செய்கிறோம். நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் பரிசுகளையும் உணவையும் பகிர்ந்து கொள்கிறோம். வான வேடிக்கைகள் மற்றும் பட்டாசுகளை வெடித்து மகிழ்கிறோம். தீபாவளி மகிழ்ச்சி, உவகை மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே பிணைப்பை ஏற்படுத்துகிறது. பொங்கல் அல்லது சங்கராந்தி. பொங்கல் அல்லது சங்கராந்தி என்பது ஜனவரியில் கொண்டாடப்படும் அறுவடை பண்டிகை. நாம் இதை ஏன் கொண்டாடுகிறோம்? நமக்கு நல்ல விளைச்சலை தந்ததற்காக சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்துவதற்காக இதை கொண்டாடுகிறோம். விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் இதனை
மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். கொண்டாட்டங்களில் புதிய உடைகள் அணிதல், வீடுகளை மலர்ந்த மற்றும் வண்ணமயமான கோலங்களால் அலங்கரித்தல், பொங்கல் சமைத்தல், அரிசி, வெல்லம் மற்றும் பால் கொண்டு செய்யப்படும் இனிப்பான உணவு. கிராமங்களில் மாட்டு வண்டி பந்தயம், பட்டம் விடுதல் போன்ற போட்டிகள் நடைபெறும். நண்பர்களை சந்தித்து இனிப்புகளை பகிர்தல். இந்த பண்டிகை இயற்கை மற்றும் விவசாயம் மீது நமது அன்பை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பு பண்டிகை. இது டிசம்பர் 25 அன்று கொண்டாடப்படுகிறது. நாம் கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுகிறோம்? நட்சத்திரங்கள், விளக்குகள் மற்றும் மணிகளால் கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரித்தல், மரத்தில் பரிசுகளை தொங்க வைத்து அவற்றை அன்பானவர்களுடன் பகிர்தல், நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்தல், ஒருவருக்கொருவர் மேரி கிறிஸ்துமஸ் என்று வாழ்த்துதல். இது அன்பு, சந்தோஷம் மற்றும் ஒற்றுமையின் பண்டிகையாகும். ரம்ஜான் அல்லது ஈத். ரம்ஜான் என்பது முஸ்லிம்களுக்கு முக்கியமான பண்டிகை. இது ஒரு மாத நோன்புக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது. ரம்ஜான் காலத்தில் மக்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு வைக்கிறார்கள், அதாவது மதிய உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல். கடைசி நாளில் ஈத் கொண்டாடப்படுகிறது. ஈத் எப்படி கொண்டாடப்படுகிறது? குடும்பங்கள் சுவையான உணவு மற்றும் இனிப்புகள் தயாரிக்கிறார்கள். நண்பர்களுடன் அண்டை வீட்டாரும் ஒருவருக்கொருவர் வந்து சந்திக்கிறார்கள். அனைவரும் ஈத் முபாரக் என்று வாழ்த்துகிறார்கள். உணவு மற்றும் இனிப்புகள் அனைவரும் பகிரப்படுகின்றன. ரம்ஜான் என்பது பிரார்த்தனை, கருணை மற்றும் ஈகை, அதாவது பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவற்றிற்கான ஒரு பண்டிகையாகும். கண்காட்சிகள் என்றால் என்ன? கண்காட்சிகள் என்பது மக்கள் ஒன்று கூடி மகிழ்ந்து கொண்டாடும் பெரிய கூட்டங்கள் ஆகும். அங்கே நான் காண்பவை உணவு கடைகள் மற்றும் கடைகள், விளையாட்டுகள் மற்றும் பொம்மைகள், மாயாஜால கடைகள் அல்லது ராட்டினங்கள். உதாரணம், ஒரு கிராம கண்காட்சியில் சிலர் பெரிய பாத்திரங்களில் உணவு சமைக்கிறார்கள். மற்றோர் உணவை பெற வரிசையில் நிற்கிறார்கள். மக்கள் ஒன்றாக சந்தோஷமாக சாப்பிடுகின்றனர். அலங்கரிக்கப்பட்ட கோவில் தேர் சாலைகளில் நகர்கிறது. கண்காட்சிகளை உற்சவங்கள் அல்லது உருஸ் என்றும் அழைக்கலாம். இவை பகிர்வு, கூட்டுச் சேவை மற்றும் மகிழ்ச்சியை காட்டுகின்றன. பண்டிகைகள் மற்றும் கண்காட்சிகளின் போது ஒத்துழைப்பு. நாம் திருவிழாக்கள் கொண்டாடும் போது அல்லது கண்காட்சிகளுக்கு செல்லும் போது நாம் ஒருவருக்கொருவர் உதவுகிறோம். இதை ஒத்துழைப்பு என அழைக்கின்றோம். உதாரணங்கள்: வீடுகளை அலங்கரிப்பதில் உதவி செய்தல், உணவை தயாரித்து அண்டை வீட்டாருடன் பகிர்தல், சாலைகளை ஒன்றாக சுத்தம் செய்தல். கண்காட்சிகளில் கடைக்காரர்கள் மற்றும் உதவியாளர்கள் குழுவாக வேலை செய்கின்றனர். ஒத்துழைப்பு நமது கிராமம், நகரம் அல்லது நகரத்தை சந்தோஷமாகவும் ஒன்றிணைந்தாகவும் மாற்றுகிறது. மறக்காதே குழந்தைகளே, பண்டிகைகள் மற்றும் கண்காட்சிகளை கொண்டாடுவதன் மூலம் நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், உதவி செய்யவும்,
குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கவும் கற்றுக்கொள்கிறோம். இந்த பாடம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு ஒற்றுமையுடனும் உவகையுடனும் திருவிழாக்களை கொண்டாட உங்களை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். நமது அடுத்த அமர்வில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பாடத்தை பற்றி ஆராய்வோம். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். இனிய நாளாக அமையட்டும். வீட்டு பாட பணி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. டேஷ் ஒளியின் திருவிழா. கேள்வி 2. பொங்கல் அல்லது டேஷ் அறுவடை திருவிழா. கேள்வி 3. டேஷ் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கேள்வி 4. ஈத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் டேஷ் என்று வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். கேள்வி 5. கண்காட்சிகள் டேஷ் அல்லது டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. கீழ் வருவனவற்றை பொறுத்துக. திருவிழாக்கள்: தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ஈத். கண்காட்சிகள்: கொண்டாட்டங்கள்: கிறிஸ்துமஸ் மரம், விளக்குகள் மற்றும் பட்டாசுகள், நோன்பு பிறகு இனிப்புகளை பகிர்தல், ரங்கோலி மற்றும் இனிப்பு பொங்கல், உணவு கடைகள் மற்றும் ராட்டினங்கள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். கேள்வி 1. திருவிழாவை ஒளியின் திருவிழா என்று அழைக்கிறார்கள். அ. கிறிஸ்துமஸ். ஆ. தீபாவளி. இ. ஈத். ஈ. பொங்கல். கேள்வி 2. பொங்கல் அல்லது சங்கராந்தி பெரும்பாலும் நன்றி தெரிவிக்க எந்த கடவுளுக்கு கொண்டாடப்படுகிறது? அ. சந்திரன். ஆ. சூரியன். இ. நதி. ஈ. காற்று. கேள்வி 3. கிறிஸ்துமஸ் எந்த தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது? அ. ஆகஸ்ட் 15. ஆ. ஜனவரி 14. இ. டிசம்பர் 25. இ. அக்டோபர் 2. கேள்வி 4. ஈதில் மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிக்க என்ன கூறுகின்றனர்? அ. மேரி கிறிஸ்மஸ். ஆ. ஹாப்பி பொங்கல். இ. ஈத் முபாக். இ. ஜெய் ஹிந்த். கேள்வி 5. கிராம கண்காட்சிகளில் பொதுவாக செய்யப்படும் செயல் எது? அ. நோன்பு. ஆ. சுற்றி சென்று சூழலும் பொம்மைகளும். இ. எண்ணெய் குளிப்பு. இ. மரங்களுக்கு வழிபாடு. ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியத்தில் பதிலளிக்கவும். கேள்வி 1. தீபாவளி திருவிழாவில் வழிபடும் தெய்வம் பெயர் என்ன? கேள்வி 2. பொங்கல் அல்லது சங்கராந்தி திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறது? கேள்வி 3. கிறிஸ்துமஸில் மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிக்க என்ன கூறுகிறார்கள்? கேள்வி 4. கிராம கண்காட்சிகளில் அலங்கரிக்கப்பட்ட பெரிய ரதத்தை எதை என்று அழைக்கிறோம்? கேள்வி 5. திருவிழாக்கள் மற்றும் கண்காட்சிகளை கொண்டாடுவதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? எந்த ஒன்றையும் வரையவும் மற்றும் வண்ணமிடவும். கேள்வி 1. தீபாவளிக்கு ஒரு விளக்கு அல்லது. கேள்வி 2. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் அல்லது. கேள்வி 3. சங்கராந்திக்காக ஒரு படம். பாடத்திட்ட பணி. உங்கள் மதத்தின் ஒரு திருவிழா மற்றும் மற்றொரு மதத்தின் ஒரு திருவிழா என்பது போல் எந்த 2 திருவிழாக்களையும் தேர்வு செய்யவும். ஒவ்வொரு திருவிழாக்கும் கீழ்காணும் விஷயங்களை எழுதவும். திருவிழாவின் பெயர், எப்போது கொண்டாடப்படுகிறது, மக்கள் அதை எப்படி கொண்டாடுகிறார்கள், தயாரிக்கப்படும் சிறப்பு உணவு, ஒரு படம் அல்லது வரைவு அல்லது திருவிழாவின் புகைப்படத்தை ஒட்டுங்கள்.